மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்ததாக கூறப்படும் நிகிதாவை மார்ச் 4ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை பகிரலாம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல சிபிஐ தரப்புல மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நிகிதாவை வருகிற மார்ச் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினரால் தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 4 தனிப்படை காவலர்கள் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் கிளையில மனு தாக்கலும் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி திருமதி செய்யாத குற்றத்துக்காக ஒருவரை அடித்தே கொலை செய்துள்ளனர், இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என கூறி அந்த மனுவை தள்ளுபடியும் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த புகார் அளித்த பொய்யான புகார் அளித்ததாக சிபிஐ ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த பொய்யான அந்த புகார் அளித்திருந்த நிகிதா மீதான அந்த மனுவின் மீது விசாரணையும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல புகார் அளித்த அதாவது மதுரையைச் சேர்ந்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க வேண்டும் என சிபிஐ தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை விசாரித்த அந்த நீதிபதியானவர் மனுவை விசாரித்துவிட்டு நீதிபதி செல்வபாண்டி என்பவர் வருகிற மார்ச் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.